இறைச்சியை வந்து வடிவாக கழுவ போகிறோம். நல்ல வடிவாக கழுவினா தான் பெடுக்கு மணக்காது. கருவேப்பமில்லை ரம்பையில் எல்லாமே போட்டு வந்து நல்லா வறுத்து வாசம் பாற அளவுக்கு வந்து வறுத்து போட்டு மிக்சியில் வந்து. ஹலோ வணக்கம், நான் உங்கள் சியான். நான் உங்கள் வீணா. நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எங்களோட மாமி வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து அம்மா தங்கச்சி எல்லாமே வந்து ஸ்பெஷலாக வந்து சமைக்க போகிறாங்க. அப்போ நிறைய கறி சமைப்பாங்க, அதெல்லாம் காட்ட முடியாது. அப்போ இன்றைக்கு வந்து மெயினாக வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதையும் சொல்லி பார்ப்போம். சாப்பிட்டு காட்ட போகிறோம் நாங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கச்சி வந்து பெருசு பெருசாக வெங்காயம் எல்லாம் வெட்டி கொண்டு விட்டுறா. சிக்கன் கறிக்கு இப்படித்தானே வெட்டுறது? பெருசாக தான் வெட்டுறது. அப்பாங்கறி நல்லா இருக்கும், அதெல்லாம் பெருசாக வெட்டுறது. வதங்கி வாராதானே, அப்போ வதங்க தின்னுனா கணக்காக வந்துடும். எங்கிட்ட விட்டால் நாங்கள் பெருசாக தான் வைக்கிறது, மெட்டாக்கலை நான் தெரியல. அப்போ இன்றைக்கு பெருசு பெருசாக மட்டும் சிக்கன் கறிக்கு போட போகிறோம். சரியா? தக்காளி பழம் என்னத்துக்கு போட போகிறீங்க? கறிக்கு தான். கறிக்கேண்டபடியாக இப்படி வருதுங்க பெருசா. சம்பளுக்குன்னா குட்டி குட்டியாக தானே விட்டுருவோம். குட்டியாக வட்டி போடுறது சம்பளம். கறிக்கு வந்து தக்காளி பழம் கூட போட்டால் தான் டேஸ்டாக இருக்குமே. சிக்கன் குழம்பு சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ரச்சி கறிக்கு கறி மிளகாய் போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்கும், அதால் கறி மிளகாய் போடுறது. வித்தியாசமான பேட்டர்னில் இருக்குது கறி மிளகாய் வெட்டுறது. எங்கிட்ட விட்டால் இப்படி தான் வெட்டுறது, பழகிட்டு அப்படிங்க. கறிக்கு வந்து இஞ்சி உள்ளி குத்துறாங்க. இஞ்சி உள்ளி குத்திட்டு இருக்கிறாங்க தங்கச்சி. கறிக்கு வந்து எப்பவுமே வந்து இஞ்சி உள்ளி போட்டால் தானே ஒரு டேஸ்டாக இருக்குமே. நான் கறி ரச்சி கறிக்கு நல்ல வாசமாகவும் இருக்கு. இதை வந்து நல்ல பேஸ்டாக அடிக்கணும். மிக்சியில் அடித்து போடலாவோ? இல்லை, அது குத்துறதுலாம் நல்ல வாசம் ஒன்று வேறு வந்தால் மிக்சியில் அடித்து ஆக பேஸ்ட்டாக போயிடும். குத்தி போட்டுட்டு போட்டால் டேஸ்ட்டே நல்ல டேஸ்ட்டாக. குத்தி போட்டுட்டு போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கு. கறியும் நல்ல வாசமாக இருக்கு. இது வந்து இன்னும் நல்லா குத்தி கொஞ்சம் சின்னனாகணுமே. இன்னும் குத்தா குத்தா சின்னனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தியெல்லாம் வெட்டியாச்சு. நாங்கள் வந்து இவ்வளோ இப்படி சைஸ்லாம் நாங்கள் பழமையாகவே ரச்சி வெட்டுறது கறிக்கு. இப்போ வந்து கழுவ போகிறோம். ரத்தியை வந்து வடிவாக கழுவ போகிறோம். தண்ணியை வந்து நிறையவா ஊற்றி கழுவுவோம். நல்ல வடிவாக கழுவினா தான் பெடுக்கு மணக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தண்ணிக்கு மாற்றியாச்சு இறைச்சியை. மூன்று தரம் தண்ணி விட்டு கழுவினா தான் சுத்தமாக வரும், நல்ல வெள்ளை கலரில் வரும் தண்ணி. நல்ல வடிவாக கழுவி எடுத்தால் தான் அந்த வெடுக்கும் இருக்காது. இல்லை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுது. இப்போ வந்து தேசி புளியாக விட்டு பிரட்ட போகிறோம். மஞ்சளை போடுவோம் தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தேசி புளியெல்லாம் விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா பிரட்டுவோம். தேசி புளி மஞ்சள் எல்லாம் இதில் படுற மாதிரி, இறைச்சியில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுது, எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சாச்சுது. சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்குது. அடுத்தது வந்து கறி மிளகா வந்து இது வந்து 1/2 கிலோ கறி மிளகா எடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் சின்ன கட் பண்ணி 1 கிலோ வெங்காயம் இருக்குது. அடுத்தது வந்து தக்காளி பழமும் 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி வந்து கூட 5 கிலோ இறைச்சி சமைக்க போகிறோம்ன்றபடியாக வந்து கறி மிளகா வந்து 1/2 கிலோ, தக்காளி பழம் 1/2 கிலோ, வெங்காயம் வந்து 1 கிலோ. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கறி வைக்க மீதியை பார்ப்போம். சட்டி வந்து சூடாயிட்டுது. முதலாவது வந்து எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விடையே கொதிச்சு கொண்டு வருது. ஏனென்றா அவ்வளோ தூரம் சட்டி வந்து சூடாயிட்டுது. முதலாவது வந்து வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கி கொண்டு வருது. கொஞ்சமாக வதங்கிட்டுது. இன்னும் வதங்க இருக்குது. என்ன வதங்கி கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டு வதக்குறோம். வெங்காயம் வந்து அரை வதங்கலாம் வந்துடுது. இந்த பருவத்தில் வந்து போட்டு வதக்குறோம்னு சொல்கிறேன். நான் செய்யலை, இந்த தங்கச்சி தான் செய்து கொண்டிருக்கிறா. பெரிய சமையல் எல்லாமே இப்போ அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ் தானே, எங்களை விட்ட கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலாக செய்கிறோம் இந்த இறைச்சி கறி. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் நீ மெட்டை இதெல்லாம் போடுறது மரக்கறி.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறா. வந்து என்ன சொன்னால் வேலைக்காய் போட்டு வதக்கினா தான் அந்த பச்சை மணம் போகும். அப்போ அதுக்காக வந்து வேலைக்காய் போட்டு வதக்குறா. வெங்காயம் மர வதக்கலையா வந்து எல்லாம் போட்டு வதக்குறாங்க. முக்கியமான விஷயம் நான் வந்து காட்டையில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க தாளிக்கே மற்ற சாமான்கள் பெரிஞ்சீரம் அதுகளெல்லாம் போடலைன்னு சொல்லி. நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு வைக்க வந்து இப்படி ஒரு தூள் வந்து மசாலா தூள் மாதிரி அம்மா நடுகவே செய்கிறவங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த மசாலா தூள். இதுக்கு வந்து நாங்கள் வந்து செத்தல் மிளகாய், கராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு, கருவேப்பிலை, ரம்பையில் எல்லாமே போட்டு வந்து நல்லா வறுத்து வாசம் பாற அளவுக்கு வந்து வறுத்து போட்டு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மசாலா தூள் வந்து வளமையாகவே நாங்கள் சிக்கன் குழம்பு வைக்க வந்து செய்து போடுறோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்கு. மற்ற தூள்களை விட இது வந்து உடனே வறுத்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிக்கன் குழம்புக்கு நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு வந்து சிக்கன் குழம்பு இருக்குமா அந்த மாதிரி இருக்குமா? வளமையாக கூட நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதங்கி வந்துட்டு அடுத்தது வந்து கறி மிளகாய் போடுறாங்க. அடுத்தது வந்து தக்காளி பழம் போடுறோம். நல்லா வதங்கி வந்தால் தான் வாசமாக வந்துருக்கு, டேஸ்டாக வந்து இருக்கு. சில பேர் வந்து அரை வதங்களோட சாப்பிட்றதையும் பிடிக்கணும். அது ஒரு சில பேர்கிட்ட விருப்பம். எங்களுக்கு வந்து நல்லா வதங்கணும். தக்காளி பழம் கறி மிளகாய் நல்லா வதங்கி வரணும். ஏன் இப்படி வேலைக்கு போட்டாங்கன்னா வெங்காயம் மேலே வதங்கல இருக்கு, கொஞ்சம் கறி மிளகாயெல்லாம் வதங்கலையே தாங்க. சரி, வெங்காயம் வதங்கினா கறி மிளகாய் முழுவதும் நான் போயிடும், கருகி போயிடும். அதுக்காக வேலைக்காய் போட்டுக்கிறாக்குது. வதங்கி வரட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அரை வதங்களுக்கு வந்துட்டுது. தக்காளி பழம் கறி மிளகாயும் வதங்கி கொண்டு வந்துட்டுது. இன்னும் வதங்க இருக்குது. வதங்க என்ன பிறகு பார்ப்போம். நல்லா வதங்கிட்டுது. இப்போவே நல்ல வாசமாக தான் இருக்குது. வதங்கினதுலாம் நல்ல வாசமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இறைச்சியை வந்து போட போகிறோம். போட்டாச்சுது. இறைச்சி வந்து அந்த கழுவும் போதே கொஞ்சம் தண்ணி வந்து நிற்கும் இறைச்சிக்க. அப்போ வந்து தண்ணி வந்து விட்டு நாங்கள் எல்லாம் அவிய விட தேவையில்லை. அப்படியோ விடவே அந்த எண்ணெயின் தண்ணியும் அப்படியோ கலந்து இறைச்சி அவிய எண்ணெய் தண்ணி காணா வெறும் தண்ணி. நாங்கள் கூட எண்ணெயில் தான் இறைச்சி அவிய தண்ணி சேர்க்கல. சில பேர் இறைச்சி போட்டாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணினா. அப்போ வந்து இப்போ எண்ணெயிலே வந்து அவிய விட போகிறோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டு தான் அவிய விட போகிறோம். அப்போ அவியும். உப்பு போட்டாச்சுது. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவிய விட போகிறோம். மூடி போட்டு மூடி ஒரு கொஞ்சத்துக்கு அவிய விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிய வந்து ஒரு கற்று தான் இந்த பார்ப்போம். அவிய விட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் அவிஞ்சிருக்குன்னு சொல்லி. இறைச்சி என்ன கட்டம் அவிஞ்சிட்டுதா? நல்லாவே அவிஞ்சு வந்துருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் வத்திட்டுது. இல்லை இன்னும் கொஞ்சம் வத்த வேணும். என்ன தண்ணி கொஞ்சம் வத்தி வந்தால் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி எல்லாம் வந்து நல்லாவே அவிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து நான் அப்போதை காட்டின அந்த தூள் வந்து போட போகிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா பிரட்டும் போதே நல்ல வாசமாக தான் இருக்குது. நல்ல கலராக வந்துட்டுது கறி. இதை வந்து இப்போ வந்து இந்த தூள் இந்த மணம் போகிறதுக்காக வந்து நாங்கள் மூடி போட்டு ஒரு இறக்கி விட்டால் சரி கறி ரெடி ஆகிடும்.
சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுது. இங்கே எண்ணெயெல்லாம் போட்டு வந்துட்டுது கறி. இந்த இப்படி கறியெல்லாம் வந்து எண்ணெய் பூத்து வந்துட்டுது. இப்போ வந்து ரக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட ஆவியோட ரக்கியாச்சு கறியை. இப்போ வந்து சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குது ரச்சி கறின்னு சொல்லி. பார்க்கவே வடிவாக இருக்குது என்ன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். என்னென்ன கறியெல்லாம் சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க பார்ப்போம். உங்களை எந்தைய பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இறைச்சி கறி அது உங்களுக்கு தெரியும் செய்தது ஏன்னா. அடுத்தது வந்து பருப்பு கறி, மற்றும் வெங்காய சம்பல், அதோட ஒரு முட்டையும் எக்ஸ்ட்ராவே நான் தந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. முட்டை அது மூடையை பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை குழம்பு வச்சிருக்குது. இறைச்சி சாப்பிட்றதுல இறைச்சி சாப்பிடாதபடியாக முட்டை குழம்பு வச்சிருக்கு. அடுத்தது வந்து பருப்பு சம்பல், வெங்காய சம்பல். ஓகே சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம் வேறு என்னென்ன சாப்பிட பார்ப்போம். எனக்கு வச்ச குழம்பும் பார்க்கவே இல்லை வடிவாக இருக்கு. பார்க்க வடிவாக இருக்கா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. கறி மிளகாய் எல்லாம் போட்டிருக்குது. எனக்கு கறி மிளகாண்ட இருப்பா. இறைச்சி கறி நல்லா இருக்குது. அந்த தூள் நல்லா இருக்குது. உங்களுக்கு மட்டும் தூள் அப்படி இல்லையா? இறைச்சிக்கு மட்டுமா அந்த தூள்? இறைச்சி கறிக்கு மட்டும். இறைச்சிக்கு மட்டுமே போடுறது போடல அந்த கறிக்கு. இறைச்சி கறி நல்லா இருக்குது. எனக்கு வச்ச கறியுமே நல்ல உரைப்பா நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் வீணா. நான் உங்கள் சுயான். பாய். பாய்.